ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் லைஃப் ஆஃப் சத்யா. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்களும் நல்லா இருக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி எங்கள் அம்மா வீட்டுக்கு தான் நான் வந்திருக்கேன். காலையிலே ஃபோன் அடிச்சிட்டாங்க, இன்றைக்கி சிக்கன் பிரியாணி செய்ய போகிறோம் வாமா வீட்டுக்குன்னு சொல்லிவிட்டு. சிக்கன் பிரியாணினா நம்ம சும்மா விடுவோமா? ஒரு காட்டிட வேண்டியது தானே நம்ம. அதனால் வந்தாச்சு. இப்போ அம்மா சிக்கன் பிரியாணி செய்ய போகிறாங்க. அம்மா சிக்கன் பிரியாணி அவங்க ஸ்டைலில் எப்படி செய்ய போகிறாங்கன்றதை பார்த்துக்கிட்டு நல்லா சிக்கன் பிரியாணி ஒரு புடி பிடிச்சிட்டு நம்ம வீட்டுக்கு கிளம்ப போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த சிக்கன் பிரியாணிக்கு 3/4 கிலோ அளவுக்கு பாஸ்மதி ரைஸ் எடுத்து ஊற வச்சுருக்காங்க அம்மா. அடுத்து ஒரு 4 வெங்காயத்தை, பெரிய வெங்காயத்தை ஸ்லைஸ் பண்ணி போட்டு வச்சுருக்காங்க. 4 பெரிய சைஸ் அளவு உள்ள தக்காளியை வெட்டி வச்சுருக்காங்க. 10 பச்சை மிளகாயை காம்பிக்கிள்ளி எடுத்து வச்சுருக்காங்க. ஒரு 1/2 லெமன், அப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட். இந்த பிரியாணிக்கு நம்ம ஒரு சீக்ரெட் மசாலா அரைக்க போகிறோம். அதுதான் இதனோட டேஸ்ட்டே எடுத்து கொடுக்க போகுது. ஒரு 5 பீஸ் பட்டை எடுத்து வச்சுருக்கோம். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகு, 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, ஒரு 5-6 கிராம்பு, 3 ஏலக்காய். இந்த பொருளெல்லாம் நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ண போகிறதில்ல. ஒரு பூண்டு இடிக்கிற கல்லில் சும்மா 1 பாதியமாக நச்சு எடுத்துக்கிட்டாலே போதும். அப்புறமா 2 பிரியாணி இலையும் நம்ம எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து சிக்கன் 3/4 கிலோ எடுத்திருக்காங்க. 3/4 கிலோ ரைஸ், 3/4 கிலோ சிக்கன். இந்த சிக்கனை கொஞ்சம் மஞ்சள் தூள், தனி மிளகாய் தூள், தயிர், கொஞ்சம் உப்பு போட்டு இதை நல்லா 1/2 hour மேரினேட் பண்ணி வச்சுருக்காங்க. அப்புறமா ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லியும் புதினாவும். இப்போது இந்த பிரியாணியோட ஃபஸ்ட் ஸ்டெப் பார்த்துடலாமா? நம்ம ஊற வச்சுருந்த இந்த பாஸ்மதி அரிசியை நல்லா கொதிக்கிற தண்ணியில் போட்டு 70% வரைக்கும் நம்ம இதை குக் பண்ணி எடுத்துக்க போகிறோம். ரைஸ் ஆட் பண்ண பிறகு நம்ம இதில் ஃப்ரெஷ்ஷாக நறுக்கி வச்ச புதினா தழை, அப்புறமா நம்ம இடித்து வச்சுருந்த அந்த மசாலாவில் பாதி அளவு, தேவையான அளவு கல்லுப்பு. இல்லை, கல்லுப்பு கொஞ்சம் தூக்கலாக இருக்கணும். ரைஸில் அப்போ தான் உப்பு பிடிக்கும். போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டு இதை நம்ம பாயில் பண்ண வைக்கலாம். நெக்ஸ்ட்டு ஒரு குக்கரை ஸ்டவ்வில் வச்சுட்டு இதில் குக்கிங் ஆயில் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு குக்கிங் ஆயில், கூடவே ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நெய் சூடான பிறகு நம்ம இடித்து வச்சிருக்கிற மசாலாவில் பாதி அளவு இருக்கிற மசாலாவை எடுத்து இதில் தாளிக்க சேர்த்துடலாம். இந்த மசாலாலாம் நல்லா பொரிஞ்சதும் நம்ம வெட்டி வச்சிருக்கிற வெங்காயத்தை இதில் சேர்த்துக்கலாம். கூடவே நம்ம காம்பு கிள்ளி வச்ச பச்சை மிளகாயும் இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா இதை ஃப்ரை பண்ணிக்கலாம். இதில் கொஞ்சம் நம்ம சால்ட் ஆட் பண்ணிக்கலாம், வெங்காயம் நல்லா வதங்கிறதுக்கு. ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த பிரியாணிக்கு தேவையான அளவு உப்பு பாதி அளவு இப்போ சேர்த்தாச்சு நம்ம. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கணும். கூடவே நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த ஃப்ரெஷ்ஷான புதினா கொத்தமல்லி தழையை இதில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். இப்போ தக்காளி புதினா தழை எல்லாம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ரைஸ் ரெடி ஆகிடுச்சான்னு பார்த்துடலாம். செக் பண்ணி பார்த்தா ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை அம்மா சாதம் வடிக்கிற மாதிரியே வடிச்சுக்கிட்டாங்க. இப்போது நம்ம போட்ட இன்க்ரீடியண்ட் எல்லாமே வதங்கிருச்சு. இப்போ நம்ம ஊற வச்சுருந்த இந்த சிக்கனையும் இதில் சேர்த்துக்கலாம். சிக்கனை ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு காரம் தேவைப்பட்டால் இதில் காரத்தை ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து இந்த பிரியாணிக்கு தேவையான பாதி அளவு உப்பை இப்போ ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வெங்காயம் வதக்கும் போதே பாதி உப்பு சேர்த்துருந்தோம். இப்போ மீதி உப்பையும் சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க. இப்போ ஒரு கொதி வந்துட்ட பிறகு நம்ம குக்கர் விசில் போட்டு இதை ஒரு வெயிட் போட்டு 2 விசில் வர வரைக்கும் நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ 2 விசில் வந்துடுச்சு. இப்போ நம்ம தளன்னு கொதிச்சுட்ருக்கு நம்ம கிரேவி. இப்போ அடுத்த ஸ்டெப் என்னென்னா, நம்ம வடித்து வச்சிருக்க ரைஸை எடுத்து இதில் ஆட் பண்ண போகிறோம். நல்லா கொதிச்சுட்ருக்க அந்த கிரேவியில் மேலாப்பில் இந்த ரைஸை ஆட் பண்ணிக்கலாம். ரைஸ் ஃபுல்லாக இப்படியே ஆட் பண்ணி நம்ம ஒரு லேயராக அதை கரண்டியாலேயே அமுத்தி விடணும். நெக்ஸ்ட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய்யை ரைஸ் மேலே விட்டு நம்ம
ஸ்பூனால் ஸ்ப்ரெட் பண்ணிக்கணும். நெய் ஆட் பண்ணதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருந்த இந்த அரை எலுமிச்சை பழத்தை நல்லா பிழிஞ்சு விட்டுறணும். ரைஸ் மேலேயே ஜூஸை பிழிஞ்சு விடுங்க. அடுத்து ஒரு வாழை இலை எடுத்துக்கணும். நம்ம குக்கர் சைஸுக்கு தகுந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த வாழை இலையை அந்த ரைஸ் மேலேயே அப்படியே மூடி நம்ம குக்கர் மூடி போட்டு இதை விசில் போட்டுடணும். இப்போ அடுத்து நம்ம செய்ய வேண்டிய முக்கியமான ப்ராசஸ் என்னென்னா, விசில் போட்டு கீழே தோசைக்கல் தவா எதுவுமே வைக்க வேண்டாம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டு இதை 20 மினிட்ஸ் அப்படியே வச்சு வைங்க. 20 மினிட்ஸ் கழித்து ஒரு விசில் வந்துட்ட பிறகு மூடியை ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்களா, பிரியாணி நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ ரைஸ் அப்படியே எடுத்து அம்மா கலர்னாங்க. பார்க்கவே அவ்வளோ அருமையாக இருந்ததுங்க. என்னாலேயே நம்ப முடியல, குக்கரில் நம்ம டம் பிரியாணி இவ்வளோ ஈஸியாக செய்யலாமா, எனக்கே ஆச்சரியமாக இருந்தது. கலரும்போது ஜாக்கிரதையாக கலரணும், ரைஸ் உடையாமலும் கலரணும். அப்புறமா என்னங்க, அம்மா எனக்கு நல்லா வாழை இலை போட்டு நல்லா பரிமாறிட்டாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பிரியாணியை சாப்பிட போகிறேன். சூப்பராக இருக்குது பிரியாணி. ஆஹா, அருமையாக இருக்குது. பார்த்தீங்களா, லெக் பீஸு, அருமையான சிக்கன் பிரியாணி. இன்னைக்கு நல்லா செமையாக சாப்பிட்டேன் நான். என்னங்க ஃப்ரெண்ட்ஸ், சிக்கன் பிரியாணி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததா? எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தேங்க ஃப்ரெண்ட்ஸ். அம்மா அருமையாக செஞ்சுருந்தாங்க. உங்கள் வீட்லேயும் நீங்கள் இதே போல் ட்ரை பண்ணுங்கள். ஈஸியான மெத்தட் தான், நல்லா வரும். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்திருக்குன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், இதோடு நான் உங்ககிட்ட அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.